இன்னைக்கு அந்த வார்த்தை வந்துட்டு பூத் கமிட்டிக்கு கூட வந்து ஆள் போட முடியாத கட்சியெல்லாம் வந்து ஏன் நடத்துறாங்கிற கேள்வியும் வருது. பூத் கமிட்டி கூட்டத்தை வந்து இன்னைக்கு திமுக அதிமுக ஒரு பெரிய பொதுக்கூட்ட மாநாடு மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. எல்லாருமே அதை பண்றாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து இது நான் என்னுடைய கண்டுபிடிப்பு. அதனோட தேவை என்ன, அதனாலதான் ஒரு கட்சியோட சக்சஸும் ஃபிளாப்பும் இருக்குதுங்கிறத வந்து புரிய வச்சு அதுல வந்து ஏராளமான விஷயங்களை நீங்க வந்து பூத் கமிட்டி தான் ஒரு கட்சியினுடைய ஆணிவேருங்கிறத எல்லாரும் இப்பதான் உணர வர்றாங்க. ஆனா இன்னும் அவங்களுக்கு அதை எப்படி மேன்மைப்படுத்துவதுன்னு தெரியல. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய சென்னையில் இருக்கிற கட்சி பொறுப்பாளர்கள் அந்த வெற்றி பெற்ற விஜயகுமார் அவங்கள கேட்டால் தெரியும் எப்படி அந்த பூத் கமிட்டி ஒரு சைடுவேர்கள் கூட்டம் போட்டால் ஆயிரக்கணக்கில் வருவாங்க. அதுக்கு என்ன செஞ்சு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பூத் கமிட்டியில் யார் யார் போட்டிருக்கீங்க 15 பேரா, அந்த 15 பேருடைய பேர் எழுதி ஒட்டிடணும். அந்த சீட்டில் தான் அவன் உட்காரணும். யார் வந்தாங்க வரல அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒட்டுமொத்தமாக வந்தா. அதனால ஒரு பூத்து அந்த பூத்தினுடைய எண், அந்த எண்ணில் இருக்கிற மெம்பர்ஸ் இப்படி அதை எல்லாரும் இன்னைக்கும் அதை அப்போ பேசுவாங்க. அப்படி தேர்தலில் பூத் கமிட்டியால் வெற்றி பெற முடியுங்கிறத